வெல்கம் டு அவர் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மகாராஷ்டிரியன் டிஷ் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரியன் ரெசிபி மிசல் பாவு சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து கல் பயிர் சொல்லுவாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டு தமிழில் டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் இதில் வந்து ஆக்சுவல் தமிழில் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு. இது வந்து நல்லா ஸ்ப்ரவுட்டாக விடணும். நம்ம இந்த பயிரை வந்து நல்லா ஒரு துணியில் கட்டி இதை வந்து முளை விடுற அளவுக்கு பண்ணணும். இதை ஸ்ப்ரவுட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரவுட் ஆனதுக்கு ஸ்ப்ரவுட்டடு பயிர். இப்போ வாங்க நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதை நம்ம இதில் எண்ணெய் சூடானோன்னா அதில் போடணும். 3 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடணும். இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ற உப்பை நம்ம வந்து வெங்காயத்திலே போட்டுடணும். உப்பு போட்டு அதை நல்லா விதைக்கிடணும். நல்லா விதைக்கி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகி வரணும். உப்பு போட்டுன்னா அது தானலே அப்படி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் கலரில் வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி 2 தக்காளியே அரைச்சி வச்சுருக்கோம். 2 தக்காளி போட்டுருங்க. தக்காளி நல்லா அரைச்சி இப்போ வந்து தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அந்த முளைக்கட்டின கல் பயிரை இப்போ இதில் உள்ளே போட்டுடணும். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் இதில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ரொம்ப நியூட்ரிஷியஸ். ஸ்ப்ரவுட் ஆனதுனால ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப நியூட்ரிஷியஸ். இப்போ இதில் நம்ம மசாலா போடுவோம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போடுவோம், 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டீஸ்பூன் நம்ம சீரக பவுடர். மிசல் மசாலாண்டு கிடைக்கும். இது நான் ஆக்சுவலி 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது இந்த மசாலா எந்த உங்களுக்கு மால்லையும் எந்த ஆன்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கிடுங்க. இதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். 2 பேக்கெட் அந்த மிசல் மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாஸ்லாம் பச்சை வாசனை போகணும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 2 கிளாஸ் ஆஃப் தண்ணி நான் ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம குக்கருக்கு டக்கனை போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ இதில் கவர் நம்ம எடுப்போம். வைப்போம் வச்சுட்டு இப்போ குக் ஆகும். எல்லா ப்ரெஷரும் போயிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம் குக்கரை. பாருங்கள் அந்த கிரேவியோட அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிடுங்க. எல்லா ப்ரெஷர் போன அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும். நல்ல தண்ணியாக இருந்தால் தான் இது வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி விடணும். வேணாக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ இது நல்லா பாயில் ஆகணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். பாருங்கள் நல்லா ஒரு பாயில் வந்துட்டு நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இதே மாதிரி நம்ம அதுக்கப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுரும். மல்லி இலை தூவிடணும். இப்படி பாருங்கள் நல்லா கொதி வரணும். இப்படி ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு.
இப்போ பாருங்கள் நம்மக்குள்ள மிசல் ரெடி ஆகிட்டு இது வந்து பாவு கூட சர்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பாவை வந்து எப்படி ஒரு தந்தூர் பண்ணணும் அதை நான் காமிக்க இப்போ உங்களுக்கு பாவை எப்படி தந்தூர் பண்ணணும்னு. மிசல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் பாவை வந்து நம்ம நல்ல ஃபோக்கில் வந்து இப்படி குத்திட்டு இதை நம்ம தந்தூர் பண்ணணும். பாருங்கள் பாவை இப்படி நல்லா ஸ்டவ்வில் இப்படி தந்தூர் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணோம், நல்லா அந்த உள்ளே இருக்கிற பயிறு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதில் இந்த மேலே இருக்க அந்த லிக்விடு அந்த தண்ணியாக இருக்குது அந்த கிரேவியை நல்லா அப்படி எடுத்து இதில் போடணும். இது சர்வ் பண்ணி சாப்பிட்றதே இது வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப். சரி, இப்போது ஒரு கப்பு இதில் சேவ் வைக்கணும் நம்ம. அப்புறம் லெமன், அப்புறம் வெங்காயம். இப்போ நான் இதை எப்படி சர்வ் பண்ணணுன்னு சொல்கிறேன். இது மேலே ஃபஸ்ட்டு கொஞ்சோல வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் வேண்டாம் சாப்பிடாதவங்க வெங்காயம் இது பண்ணிக்கிடலாம், ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த சேவு தான் வந்து இன்க்ரீடியன்ட். இது மேலே இந்த சேவை இப்படி போடணும். அதில் நம்ம வேணும் ஸ்க்வீஸ் பண்ணணும். இப்போ இது ரெடி ஆகிட்டு சர்வ் பண்ணேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஒரு திக்கான கிரேவி மாதிரி வந்திருக்குது. இப்போ இதில் பாவு எடுத்து நம்ம சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா டிப் பண்ணி நம்ம இதை சாப்பிடணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.